ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஜான் என்ற ரவுடியை மனைவி கண்முன்னே 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த பயங்கரத்தை இன்னொரு காரிலிருந்து சிலர் வீடியோ எடுத்துள்ளனர். கணவனை காப்பாற்ற மனைவி போராடும் அந்த வீடியோவை டாக் செய்து பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இன்று ஈரோடு மாவட்டத்தில் பட்டப்பகலில் தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து ஜான் என்பவர் அவரது மனைவி கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி மறைவதற்குள் அடுத்த படுகொலை. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினம்தோறும் படுகொலைகள், கொள்ளை, பாலியல் வன்முறைகள் நடக்கின்றன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்பதே தெரியவில்லை. சட்டத்திற்கோ காவல்துறைக்கோ சமூக விரோதிகள் பயப்படுவதே இல்லை. காவல் நிலையங்கள் செயல்படுகின்றனவா அல்லது திமுகவினர் போட்டு பூட்டிவிட்டார்களா என்பதும் தெரியவில்லை. இதுபோன்ற அவல நிலையை தமிழகம் இதுவரை கண்டதில்லை. இந்த சூழ்நிலையிலும் அப்பா தாத்தா என்று சுய விளம்பரம் செய்து கொண்டிருக்க அசிங்கமா இல்லையா ஸ்டாலின் அவர்களே என அறிக்கையில் அண்ணாமலை காட்டமாக கேட்டுள்ளார்.